ஐயா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாருமே டை அடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா தங்களுடைய அந்த முடியை வந்து திரும்ப கருமையாக வச்சுட்டு இருக்கணும். அதாவது முகத்துக்கு டை அடிக்கிறாங்க, தலைக்கு டை அடிக்கிறாங்க, அது மீசைக்கு டை அடிக்கிறாங்க, பெண்கள் கூந்தலுக்கு டை அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இளமை திரும்பவும் இருந்துகிட்டே இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு அந்த இளமையான தோற்றம் தெரியணும். அதுக்கு அழகு பார்த்தீங்கன்னா அந்த முடிதான். அந்த முடியை எப்படி கருமையாக வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான். அது எல்லாருக்கும் இருக்கிற யார் ஆசை. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, டை அடிக்கிறோம் எதுக்காக அடிக்கிறோம்? அந்த வெள்ளை முடியை கருமையாக்கி அழகா காமிக்கிறதுக்கு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அந்த வெள்ளை முடி இருக்கு இல்லையா, அது வளர்றது பிறகு டை அடிச்சு திருப்பி வெள்ளையா தான் வளருது. ஆனா சித்த மருத்துவத்துல அந்த வெள்ளை முடி கருமையா முளைக்கிறதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல குறிப்புகள் இருக்கா, மருந்துகள் இருக்கா? இருக்கு. இப்ப காட்ட போறோம். அதாவது அந்த முளைக்கிற முடியை வந்து வெள்ளையா இருக்கிற முடி கருமையா முளைக்கிறோன்றீங்க. சரி, ஓகே, சொல்லுங்க என்னன்னு. இப்போ நரச்ச முடி கருப்பாகிறதுக்கு 100க்கும் மேற்பட்ட காயகல்ப மூலிகை இருக்கு சித்த மருத்துவத்துல. இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாராலையும் செய்ய முடியாது. இப்போ நம்ம வீடியோ எதுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அந்த மருந்தை செஞ்சு பயன்படணும். அவங்களே செஞ்சு பயன்படுத்திக்கலாம். அவங்களே பயன்படுத்திக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்கணும். ஒரு மருந்து, ஒரே ஒரு மூலிகை, அதை வச்சு ஈஸியாக எப்படி அதை வந்து வேர்லேருந்து கருப்பாக வளர வைக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நிற வர்றதுக்கு மெயின் காரணம் உப்பினால் நிறையும் புளியினால் திரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். உப்பினால் நிறையும் அப்படின்னா மனுஷ ஜீவராசி, அதாவது 6 அறிவு படைத்த மனுஷன் மட்டும்தான் உணவுக்கு ருசியை கூட்டுறதுக்காண்டி சேர்க்குறது தான் அந்த உப்பு. இப்போ அறுசுவைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, காரம், இந்த உவர்ப்புன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் உப்புன்னு முடியும். நம்ம அறுசுவையில் எந்த சுவைனாலும் அது உப்பில் முடிகிறது தான். இனிப்பு உப்பு, துவர்ப்பு உப்பு, அந்த உப்புன்ற வார்த்தையை அது எல்லாமே வந்து உப்பில் முடிகிறது. ஆமாம், இந்த சுவைன்றதே உப்பு மையமாக வச்சு தான். அதனால் அந்த உப்பு வந்து நம்ம அந்த வெள்ளை உப்பு இருக்குல்ல, நம்ம கடல் உப்பு, இந்து உப்பு, எந்த உப்புனாலும் சரி, நாக்கில் போட்டால் உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்குதா, அதிகமாக சாப்பிட்டா வாமிண்டி வருதா, இந்த எல்லா உப்புமே உப்பு தான். இந்த உப்பு எதை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டாலும் முடி வந்து 40 வயசுக்கு மேலே, சிலருக்கு 25 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருது. 14 வயசு 15 வயசில் வந்து அதுக்கு பேர் இளநரை. அதுக்கு மேலே ஒரு 25 வயசு கடந்து வர்றதுக்குள்ள நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வருது அப்படின்றாங்க. நம்ம தலைமுடி வந்து கசப்பு சுவையுடையது. அதாவது ஸ்கின் வந்து தோல் வந்து கசப்பு சுவையுடையது, தலைமுடி வந்து கசப்பு சுவையுடையது. இந்த பொருள் வந்து நம்ம சாப்பிட்ற கசப்பு பொருள் இருக்குல்ல, இதுதான் வந்து தலைமுடியை வந்து காட்டுறது. இப்போ காயகல்ப மூலிகைன்னு சொல்கிறாங்களே, கரிசாலை, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இப்படி எதெல்லாம் காயகல்ப மூலிகைன்னு சித்தர் சொல்கிறாங்களோ அனைத்து பொருளுமே கசப்பு தான். இப்போ நமக்கு பிடிக்காத சுவை எதுன்னு கேட்டால் கசப்பு. நம்ம பார்த்த வேப்பலையா ஐயோ கசக்கும் அப்படின்னு நம்ம முகத்தை சுண்டுறோம் பார்த்தீங்களா, இதுதான் கடைசியில் மருந்து. இப்போ ஒரு மூலிகை ஒரு சித்தர் சாப்பிட சொல்கிறார், 48 நாள் சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கொட்டைக்கரந்தை எடுத்துக்கோங்க. கொட்டைக்கரந்தை பூக்குறதுக்கு முன்னாடி அதை பறிச்சுட்டு வாப்பா, அதை நிழலில் காய வைப்பா, காய வச்சு பவுடர் பண்ணுப்பா, இதை பாலில் சாப்பிட்டு வைப்பா, 48 நாள் கரெக்டாக சாப்பிடுப்பா, நரைச்ச முடி கருப்பாகவும் போட்டுருக்கும். இப்போ கொட்டைக்கரந்தை வந்து ஒரு சீசனுக்கு வளர்றது, இது 365 நாள் கிடைக்காது. இப்போ நம்ம எளிமையாக இப்போ வைத்திய பெருங்குறளில் அந்த சித்தர் சொல்லியிருக்க பாகம் என்னென்னா, பிஞ்சு கடுக்காயின்னு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் பிஞ்சு. ஆமாம், இப்போ வந்து இதுதான் கடுக்கா, பார்த்துக்கோங்க. இது வந்து கடுக்காய்க்குள்ள கொட்டை. எவ்வளோ பெரிய கடுக்கா, எவ்வளோ பெரிய கொட்டைன்னு பாருங்கள். கடுக்காயில் பாதி அளவு கொட்டை தான் இருக்கும். இப்போ கடுக்காயை சுற்றி பண்ணோம்னா இவ்வளோ கொட்டை எடுக்கணும். இவ்வளோ கொட்டை எடுத்தால் இவ்வளோ தோல் கிடைக்கும். இப்போ கொட்டையும் தோலும் சம அளவு இருக்குது. கொட்டையும் தோலும் ஆமாம் ஆமாம். இது உள்ளேருந்து எடுத்தது, இது வந்து தோல் மட்டும். இப்போ நம்ம சூரணம் பண்ணால் இந்த தோலை தான் சூரணம் பண்ணணும். இது வேஸ்ட்டு, இது கீழே போட்டணும், இது தேவையில்லை. உங்களுக்கு காட்டுறக்காண்டி வச்சுருக்கேன். இதே இதில் இந்த கடுக்கா வந்து பூத்து வரும் பார்த்தீங்களா, அப்போ வரக்கூடியதான் இந்த பிஞ்சு கடுக்காய். மாவடு மாதிரி. இதுக்குள்ளே விதையே இருக்காது. அதுக்கு முன்னாடியே இது காய்க்கும் போதே கீழே விழுந்துருது, காற்றுல அசைஞ்சு, அதனால கீழே விழுகுது. இது வந்து பிஞ்சு கடுக்கா. இந்த கடுக்கா தான் இப்போ மருந்து. இதை தான் நம்ம மருந்தாக்க போகிறோம். இதை தான் மருந்தாக்க. ஆமாம். இந்த பிஞ்சு கடுக்காயை ஒரு சட்டியில் நெய்யை ஊற்றி அதை வந்து பொன் உறவில் வறுக்கணும். அப்படி வறுத்தோம்னா இத்தனோண்டு கடுக்கா வந்து இவ்வளோ பெருசாக மாறும். 2 வித்தியாசம் தெரியுதா? ஆமாம். இந்த சின்ன கடுக்கா நெய் விட்டு வறுத்ததும் அப்பளம் பொரியிற மாதிரி பொரிஞ்சு இவ்வளோ பெருசாகிடும். ஆமாம். இந்த கடுக்காயை பொடி பண்ணணும். அதாவது நெய் விட்டு வறுத்த கடுக்கா இருக்குல்ல, அதை பொடி பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதுதான் பிஞ்சு கடுக்காய் பொடி. இது பிஞ்சு கடுக்காய் நெய் விட்டு வறுத்து பொடி பண்ணது. இது பிஞ்சு கடுக்காய் நெய் விட்டு பொறுத்தது. ஆமாம். இப்போ இந்த பிஞ்சு கடுக்காயை காலையில் 3 விரல் எடுக்கிறது, 3 அடி அளவு இப்படி எடுத்து இந்த அளவுக்கு
இந்த கடுக்காய் வந்து நெய் விட்டு குழச்சி சாப்பிடணும். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே. இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றாரு அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே எப்பேற்பட்ட நிறையா இருந்தாலும் சரி, நரைச்ச முடி கீழே இருந்து கருப்பாக வளர ஆரம்பிக்கும். இது உடல் வாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும், முன்ன பின்ன இருக்கும். ஆனால் 100க்கு 100 வேலை செய்யும். யார் இந்த மருந்தை பயன்படுத்தினாலும் சரி, தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நரைச்ச முடி வந்து இயற்கையாகவே கருப்பாக மாறும், வேர்ல இருந்து கருப்பாக மாறும். இது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. சாத்தியம், 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை. தொடர்ந்து சாப்பிடணும். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா, சாதாரண கடுக்கா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடுக்கா வந்து கடுக்கா பொடி எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த பொடியை சாப்பிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் மழை ஃப்ரீயாக போகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பிஞ்சு கடுக்கா. இந்த பொடியை சாப்பிட்டா மலத்தை கட்டும். யார் யாருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே வெளியே போகிற ஆள்லாம் இருக்காங்கல்ல, நான் ஏதாவது எனக்கு வயிற்றுக்குள்ளே தண்ணி நிறையா குடித்தாலோ இல்லை நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலோ, இப்போ வழக்கமாக எல்லோரும் காலையிலேருந்து காலைக்கடன் முடிக்கிறாங்க. அது போக மற்ற வேலை நேரங்கள் இருக்குல்ல, மதிய நேரத்தில் சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபுட்டு போட்டால் சிலருக்கு வந்து உடனே பாத்ரூம் போகணுன்ற ஒரு எண்ணம் வரும். அவங்களாம் வந்து இந்த பொடியை சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்படி போகக்கூடிய மலத்தை வந்து கட்டிடும். இப்போ சாதாரண மலச்சிக்கல் இருக்கவங்க, அவருக்கு நிறைய இருக்குது. இப்போ இந்த பிஞ்சு கடுக்காய் சாப்பிட்டா மேற்கொண்டு மலம் கட்டிக்கிறோமே, என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மலத்தை இழக்கிறதுக்கு திரிபலா சூர்ணமோ இல்லை கடுக்காய் பொடியோ அதை வந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து காலை மாலை தான் இதை கொடுக்குறோம். நெய்யில் சாப்பிட்றனால வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நெய்யை வந்து உருக்கி எண்ணெய் பத்தில் வச்சுக்கிட்டு இதை குழச்சி சாப்பிட்டுட்டு உடனே சாப்பாடு சாப்பிடணும். அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார் அப்படின்னா 48 நாள்லேருந்து 96 நாளைக்குள்ளே அவர் இயற்கையாகவே அந்த வேர்லேருந்து முடி வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும். நரைச்ச முடியோட அளவு வந்து குறைஞ்சிரும், கருப்பு முடியோட அளவு வந்து கூட ஆரம்பிக்கும். இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்திய முறைகள் இருக்குண்ணா ஐயா? பத்தியம் பொதுவானதாங்க. இப்போ முன்னாடியே சொன்னோம்ல, உப்புனால தான் நிறை வருதுன்னு சொல்கிறோம்ல. உப்பை வந்து சாப்பாட்டில் குறைச்சிக்கணும். கசப்பு எவ்வளோக்குள்ள சேர்க்கணும்னு சேர்த்துக்கணும். அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்குன்னு சில ஐட்டம் வச்சுருப்போம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கடுகு இருக்குது, சீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, அதுமாரி கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ, இப்படி எதெல்லாம் வாசனைக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். இப்போ குழம்புல எது மிதக்குதுன்னு பாருங்கள், அந்த மிதக்கிறத அப்படியே அள்ளி ஓரமாக வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து சாப்பிட்றணும். இப்போ கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, ஒரு கடுகு தாளிச்சிருக்காங்க, சீரகம் மிதக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஒதுக்காமல் இதை முதல் மென்று சாப்பிடணும். எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து கசப்பு உள்ளே எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடி வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக மாறும். கருப்பாக வெள்ளையாக இருக்கிற முடி 6 மாதத்தில் கருமையாக இருக்கும் அப்படின்றாரு, கருமையாக மாறுன்றாரு. அதாவது முளைக்கிற முடி கருமையாக முளைக்கும் அப்படின்றாரு. இது 3 மாதத்துல இருந்தே ரிசல்ட் வர ஆரம்பிக்கிறோன்றாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மருந்து வேணா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கும் கருமையாக முடி வேணும், வெள்ளையாக முடி இருக்குது, டயடிஸ் போர் அடிக்குது அப்படின்னா, கருமையாக வேணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான மருத்துவ தகவலை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி செஞ்சு நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.